Dear students, in the previous class we have to seen the properties of scalar products. இரு வெக்டர்களினுடைய திசையிலி பெருக்கலின் பண்புகள் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சம்ஸ் போடுறோம். We are going to do some problems, 2 mark question. ஓகே, எப்படின்னு பாருங்க. First 2 mark. If a bar equal to b bar equal to எனில் இன் மதிப்பு காண்க. எனில் காண்க இதான் கொஸ்டின். ஓகே, எப்படி பண்ணலாம்னு பாருங்க. முதல்ல given கொடுக்கப்பட்டது a bar equal to first vector, then b bar equal to okay, first we find a bar plus 3b bar கண்டுபிடிங்க. then 2a bar minus b bar கண்டுபிடிங்க. ரெண்டுக்கு என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல் எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் a bar plus 3b bar கண்டுபிடிக்கலாம். இது a bar 3 into b bar. That is I bar plus j bar 2k bar 9I bar 6j bar minus 3k bar 9I bar 6j bar 3k bar and பண்ணுங்க 10I bar 7j bar minus 1k bar. A bar minus b bar. We need 2a bar minus b bar. A bar the value minus b bar the 2i vector 2j vector 4k vector minus 3i bar minus 2j bar உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். minus into minus now plus k bar. Now we can reduce. This is the minus 1i bar plus 0j bar. 4 plus 1 5k bar. This is 2a bar minus b bar. Okay. Now we have find a bar plus 3b bar. This is conditional. 2a bar minus b bar conditional. ரெண்டுக்கும் dot product புள்ளி பெருக்கல் திசையிலி பெருக்கல் பண்ண போறோம். That is a bar plus 3b bar dot 2a bar minus b bar equal to in the first result dot second result. என்ன வருதுன்னு பாருங்க. first result 10i bar plus 7j bar minus 1k bar. second minus 1i bar plus 0j bar 5k bar. உள்ள பாருங்க minus 1 into 10 na minus 10. 7 into 0 na 0 minus 1 into 5 na minus 5. This is minus 15. That is the answer. Okay, well, a bar plus 3b vector dot 2a bar minus b bar. எப்படி பெருக்கிருக்கேன்? a bar plus 3b bar first கண்டுபிடிச்சிருக்கேன். Then we find 2a bar minus b bar. Then scalar product. இரண்டு வெக்டர்களுடைய திசையிலி பெருக்கல். எப்படி? முன்னாடி வர நம்பரை மட்டும்தான் பெருக்கணும், கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் பெருக்கணும். அது எப்படி? சேம் காம்பனண்ட், ஒத்த கெழுக்களை மட்டும்தான் பெருக்கணும். ஐபானுடைய கெழு 10 10, இங்கே ஐபானுடைய கோஎஃபிஷியன்ட் -1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 into -1 -10. ஐபார் டாட் ஐபார் 1 ஆயிடுச்சு. 7 into 0 0 minus 1 into 5 -5. Reduce பண்ணா -15 is the answer. Okay students, this is 2 mark. பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்த ஒரு சின்ன ப்ரூஃப் பண்ணலாம். அதுவும் 2 mark question. 2 mark. 2 mark. If a bar plus b bar equal to
modulus of a bar minus b bar. Then prove that a bar comma b bar are perpendicular. தமிழ்ல எனில் a bar comma b bar என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. இதான் கொஸ்டின். என காட்டுக. திஸ் இஸ் 2 மார்க். போலாம். எப்படி ஒரு பண்றாங்க? செங்குத்தானவைனா என்ன? Suppose the two vectors are perpendicular. We have to prove their dot product is 0. Their scalar product is 0. அந்த இரண்டு வெக்டர்களினுடைய திசையிலி பெருக்கல் 0 அப்படினு சொல்லணும். என்ன ப்ரூஃப் பண்ணனும்? scalar product of the two vectors is equal to 0 அப்படினு கொண்டு வரோம். ஓகேவா? இது சம்ல கொடுத்திருக்காங்க. இங்க given இது என்ன அர்த்தம்? Modulus of this vector. Modulus means root of a bar plus b bar whole square. இதுக்கு அதே மாதிரி a bar minus b bar whole square. Modulus னா இதா அர்த்தம். இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணனும். என்ன பண்ணனும்? ஸ்கொயரிங் on both side. இருபுறமும் வர்க்கப்படுத்த. ஸ்கொயரிங் on both side. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணனும். அப்ப ரூட் போயிடுச்சு. ஸ்கொயரிங் on both side. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. ரூட் போயிடுச்சு. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. a plus b whole square ஃபார்முலா சொல்லுங்க. a square b square 2 into a bar dot b bar. By the definition of scalar product. நான் definition கொடுத்திருக்கேன். a bar plus b bar whole square னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இதுக்கு ஃபார்முலா a bar square plus b bar square minus 2 into a bar dot b bar. இப்படி எழுதலாம். definition properties நான் வரிசையா கொடுத்திருக்கேன். இதனுடைய எக்ஸ்பான்ஷன், இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படியே கேன்சல் பண்ணலாம். இந்த plus term if this comes here it becomes negative so that we can cancel. இந்த plus b இந்த பக்கம் வந்துச்சுனா minus cancel. மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த plus இருக்கு, இங்க ஒரு minus இருக்கு. இந்த minus ஐ ஜே இந்த சைடு கொண்டு வாங்க. plus இங்க 0h. ரெண்டே ஆட் பண்ணா 4. a bar dot b bar equal to 0. இந்த பக்கம் வந்துச்சுனா cancel. 2 plus 2 னா 4. இந்த 4 கீழ வந்துச்சுனா டிவிஷன். 0 by anything cancel. அப்ப இப்படி வந்துருச்சு. ரெண்டே ஆட் பண்ணா இந்த மைனஸ் இங்க வந்துச்சுனா பிளஸ் 2 plus 2 4. 4 கீழ வந்துச்சுனா 0 by anything cancel. a bar dot b bar equal to 0. What is the meaning? The scalar product of two vectors is equal to 0. இரண்டு வெக்டர்களின் திசையிலி பெருக்கல் 0 வந்துருச்சு. இப்படி வந்தா என்ன அர்த்தம்? Therefore a bar is perpendicular to b bar. Therefore we prove a bar comma b bar are perpendicular to each other. a bar comma b bar என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்து என நிறுவப்பட்டது. செங்குத்து என நிறுவப்பட்டது. இன்னொரு தடவை சொல்றாங்க. given இது கணக்குல கொடுக்கப்பட்டது. மாடுலஸ்னா மீனிங் ரூட் ஆஃப். இங்கே ரூட் ஆஃப். இந்த ரூட் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இருபுறம் வர்க்கப்படுத்த. ரூட் போயிடுச்சு, இங்கே ரூட் போயிடுச்சு. இது எப்படி எழுதியிருக்கேன்? இதுக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2 into a bar dot b bar. இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் a bar ஸ்கொயர் b ஸ்கொயர் minus 2 into a bar dot b bar. இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஒரே என்ன மாறிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ், ஸோ தட் வி கேன் கேன்சல். இந்த மைனஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ்.
2 plus 2 na 4 into a bar or b bar equal to 0. இந்த 4 கீழே வந்துச்சுன்னா 0 by anything cancel ஆயிடுச்சு. அப்போ a bar or b bar equal to 0 னா what is the meaning? They are perpendicular. We prove a bar b bar are perpendicular to each other. a bar b bar என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என நிறுவப்பட்டது. Okay, this is 2 mark question. Prove the question. உட்கார்ந்து one time எழுதி பார்க்கணும். Okay, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போடும். இதை பேஸ் பண்ணி சம் எப்படின்னு பாருங்க. Question: verify the vectors are perpendicular. Question: verify the vectors இது ஒரு क्वेश्चन. நம்பர் 2, ஆர்த்தோகனல் எல்லாம் ஒரே வார்த்தை தான் என்ற வெக்டர்கள் செங்குத்தானவையா என காண்க. வெரிஃபை த வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். என்ன பண்ணலாம்? ஒன்று ஏ பார்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று பி பார்னு வச்சுக்கோங்க. ரெண்டு வெக்டர் இருக்கும், ஸ்கேலர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. இரண்டு வெக்டர்களினுடைய ஸ்கேலர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. 0 வந்துனா they are perpendicular. 0 வரலைனா they are not perpendicular. இப்போ பாருங்க, let a bar equal to b bar equal to a bar dot b bar. இது a bar dot b bar. ரெண்டையும் பெருக்கிறோம், டாட் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. 3 into 6 18. I bar dot I bar 1 minus 2 into minus 1 plus 2 minus 5 into 4 minus 20. புரியுதா? டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணணும்? சேம் காம்பனண்ட்டை மட்டும்தான் பெருக்கணும். 3 into 8 6 18 minus 2 into minus 1 plus 2 minus 5 into 4 not 20. என்னாச்சு? plus 20 minus 20 0 ஆயிடுச்சு. plus 20 minus 20 equal to 0. இப்போ என்ன சொல்லலாம்? The given vectors are perpendicular. Therefore, given vectors are orthogonal அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்தோகனல் கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. The given vectors are orthogonal. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என நிறுவப்படுகிறது. சப்போஸ் 0 வரலைன்னா they are not perpendicular. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. Let a bar equal to b bar equal to a bar dot b bar. இது a bar dot b bar. ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. 2 into 3 6 I bar dot I bar தான் 1 minus 3 into minus 15 5 15 minus 4 into 2 na minus 8. Okay, same component தான் பெருக்கணும். That is scalar product. 2 into 3 6 minus 3 into minus 15 5 15 minus 4 into 2 na minus 8.
இப்போ பாருங்க 21 minus 8 இப்போ நான் எவ்வளோ வருது 13. நமக்கு 0 வந்தால் தான் they are perpendicular ஆர்த்தோகனல். 0 வரல, this is not equal to 0. a bar and b bar 0 வரவில்லை. இப்போ என்ன சொல்றீங்க? therefore the given vectors are not perpendicular. not perpendicular. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அல்ல. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அல்ல. The given vectors are not perpendicular. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். 0 வந்துனா they are perpendicular orthogonal செங்குத்தானவை. 0 வரலினா the given vectors are not perpendicular. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேமா? ரைட். இதுல ஒன்று ரெண்டு வேல்யூஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி போடலாம்? இப்போ நம்ம எக்ஸசைஸ் கூட தான் போகிறோம். 2 mark. If 2 mark question. 2 mark. If first 2 mark. Alright. If perpendicular, find the value of lambda. என்ற வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் என்ற வெக்டர்கள் தமிழ்ல என்பவை ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பு காண்க. இதான் क्वेश्चन. If the vectors are perpendicular, find the value of lambda. ஓகேவா? இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா என்ன பண்றீங்க? முதல்ல given கொடுக்கப்பட்டது lambda j bar plus k bar. அடுத்த வெக்டர் b bar equal to. இப்போ if the vectors are perpendicular அவனே சொல்லிட்டாங்க. If a bar is perpendicular to b bar எனில் what is the condition? A bar dot b bar equal to 0. Suppose the given vectors are perpendicular. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொல்லிட்டா their dot product equal to 0. அவற்றின் திசையிலி பெருக்கல் 0. a bar என்ன வருதுன்னு பாருங்க. 2i bar plus lambda j bar plus k bar dot b bar என்ன வருது? இது a bar dot b bar equal to 0. a bar dot b bar equal to 0. இப்போ இது ரெண்டையும் பெருக்குறோம். டாட் ப்ராடக்ட்ல பெருக்குனா முன்னாடி வர நம்பர்ஸை மட்டும் பெருக்கணும், கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் பெருக்கணும். 2 into 1 plus 2, 2 into 1 plus 2, lambda into minus 2, minus 2 lambda, 1 into 3 plus 3 equal to 0, minus 2 lambda, 2 plus 3, 2 plus 3 is 5, equal to 0. அப்போ minus 2 lambda equal to minus 5, lambda equal to minus 5 minus 2, lambda equal to plus 5 by 2. இன்னொரு தடவை சொல்றேன். a bar equal to 2i bar plus lambda j bar plus 1k bar, b bar equal to எடுத்துக்கேன். If the a bar is perpendicular to b bar ரெண்டு ஒன்றுக்கொன்று செங்குத்துனா
their dot product equal to 0. இது a bar 2i bar lambda j bar plus 1k bar. b bar 1 bar minus 2j bar plus 3k bar equal to 0. ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0 பெருக்குங்க 1 into 2 2 lambda into minus 2 na minus 2 lambda 1 into 3 na 3 equal to 0. 3 plus 2 5 minus 2 lambda இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுனா minus 5 then lambda equal to minus 2 கீழ வந்துச்சுனா division minus by minus plus 5 by 2 answer இப்படி தான் போடணும் answer lambda equal to 5 by 2 ஓகேவா ஓகே இதே டைப்ல ஒரு ரெண்டு சம் தரேன் வீட்ல போடுங்க ஓகே இதே டைப்ல ஹோம்வொர்க் verify the vectors are perpendicular. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையா என காண்க. 1 ஒன்று a பார் வச்சுக்கோங்க இன்னொன்று b பார் வச்சுக்கோங்க டாட் ப்ராடக்ட் எடுங்க 0 வந்ததுன்னா they are perpendicular 0 வரலைன்னா they are not perpendicular. 1 செகண்ட் क्वेश्चन ஆமா இப்போ இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி அடுத்த क्वेश्चन if perpendicular find lambda என்ற வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் அப்ப உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு என்ற வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையா அப்படின்னு கேட்டேன் செங்குத்தானவையா அடுத்தது என்ற வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பு காண்க. So totally I give 3 questions. ஓகேவா இதெல்லாமே 2 mark questions. அடுத்த ஒரு 3 mark. 3 mark. If a bar equal to b such that a bar plus lambda b bar b is perpendicular to c bar then find lambda. 3 mark question தமிழ்ல சொல்லிரமா இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க என்பன இது மூன்றும் என்பன a bar plus lambda b bar என அமைந்து c பாருக்கு செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பு காண்க. இதான் क्वेश्चन லாம்டாவின் மதிப்பு காண்க. ஓகே this is 3 mark question. எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு பாருங்க. முதல்ல given கொடுக்கப்பட்டது பாருங்க சம்ல கொடுத்திருக்காங்க இது b bar c
c bar equal to ஒரு காம்போனன்ட் இல்லைன்னா என்ன வச்சுக்கலாம் 3a bar plus a bar 0k bar வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு வெக்டார் this is perpendicular to this vector இது வந்து இந்த c barக்கு செங்குத்துன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்க பாருங்க if a bar plus lambda b bar is perpendicular to c bar என்பது c barக்கு செங்குத்து எனில் what is the condition ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுங்க a bar plus lambda b bar dot c bar equal to 0 ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்துன்னு சொன்னா ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் equal to 0 னு சொல்லிருக்கேன் ஓகே உள்ள பெருக்குங்க இதையும் பெருக்குங்க ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தாச்சு இது ரெண்டையும் பெருக்குனா a bar dot c bar plus lambda into distributive law b bar dot c bar ஓகே எப்படி a bar dot c bar plus lambda into b bar dot c bar a bar என்ன வருது dot c bar lambda into b bar dot c bar b bar dot c bar okay இது a bar dot c bar plus lambda into b bar dot c bar equal to 0 2 into 3 6 2 into 1 plus 2 3 into 0 0 dot product plus lambda into பெருக்குங்க minus 1 into 3 minus 3 2 into 1 plus 2 1 into 0 plus 0 equal to 0 reduce பண்ணுங்க 6 plus 2 னா 8 lambda எவ்வளவு minus 1 equal to 0 அப்ப என்ன சொல்லலாம் minus lambda equal to minus 8 இது ரெண்டையும் பெருக்கினா minus lambda equal to minus 8 ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா that is plus lambda equal to plus 8 that is the answer என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க மூணு வெக்டார் கொடுத்திருக்காங்க இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிருக்காங்க அதாவது a bar plus lambda b bar is perpendicular to c bar அப்படினு சொல்லிருக்காங்க என்பது ஒன்றுக்கொன்று செங்குத்து இதுவும் செங்குத்துன்னு சொல்லிருக்காங்க ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 0 ஆயிருச்சு ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கேன் 0 உள்ள பெருக்கிருக்கேன் a dot c plus lambda into b dot c equal to 0 a bar dot c bar plus lambda into b bar dot c bar equal to 0 இது ரெண்டையும் பெருக்கிருக்கேன் plus lambda into இது ரெண்டையும் பெருக்கிருக்கேன் சுருக்கிருக்கேன் 8 lambda into minus 1 அப்ப minus lambda equal to minus 8 ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல பெருக்கினா plus lambda equal to 8 that is the answer this is 3 mark question எத்தனை மார்க் 3 mark question இப்போ நம்ம பெர்பெண்டிகுலர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேவா அடுத்தது ஒரே ஒரு क्वेश्चन பார்க்கலாமா 5 mark ஒரே ஒரு क्वेश्चन 5 mark அது வேணா அடுத்த வீடியோல பார்க்கலாம் so that the vectors are mutually orthogonal அப்படிங்கிறது ஓகே ரைட் இது வரைக்கும் போ dear students இத ஃபுல்லா உட்கார்ந்து ஒன் டைம் எழுதுங்க உடுமல்பேட் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா மண்டே அண்ட் ஃப்ரைடே இது எல்லாத்தையும் எழுதிட்டு you have to show your note homework note கொண்டு வந்து நேரடியா காட்டுங்க that is the way of practicing ஓகேவா அப்படி பண்ணாதான் பிராக்டீஸ் ஆகும் இல்லைனா சுத்தமா பிராக்டீஸ் ஆகும் ஓகே ரைட்